இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. நீங்க பார்த்தா அதிர்ச்சி தரத்தக்க தகவல். பள்ளி கல்வித்துறையில 10,000 ஆசிரியர்கள் போலி. இங்க நான் இந்த டெப்டி சிஎம்லாம் தான் போலியா இருக்குமோன்னு நினைச்சேன். பார்த்தா பள்ளி ஆசிரியர்கள். இதுக்கு முன்னாடி என்ன, அதாவது 294 பொறியியல் கல்லூரிகளில் 980 ஆசிரியர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கல்லூரியில் ஆசிரியராக அண்ணா யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலரே சொல்றாரு, ஒரு நபர் 11 காலேஜில், ஒரு காலேஜில் 11 ஆசிரியர் இருக்கலாம், ஆனா ஒரு நபர் 11 காலேஜில் ஆசிரியராக இருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டி விசி என்ன சொல்றாரு, ஆதார் கார்டை டூப்ளிகேட் பண்ணி இத்தனை பேர் போலியா வந்திருக்காங்க. பள்ளி கல்வித்துறையில் 10,000 ஆசிரியர்கள் போலி. அது மாத்திரமல்ல, பள்ளி கல்வித்துறையில் 1500 அரசு பள்ளிகளில 1லேருந்து 8 வரை மாணவர் எண்ணிக்கை சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. அதனால பல பள்ளிக்கூடங்கள் மூடுற நிலைக்கு வந்திருக்கு. அதுலயும் நீங்க ரொம்ப அதிசயம், ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவர் ஒத்தர், ஆசிரியர் 2 பேர், பாடம் சொல்லி கொடுக்க ஒண்ணு, தலைமை ஆசிரியருக்கு ஒண்ணு. ஆகவே நத்திங் இஸ் ப்ராப்பர் இன் தமிழ்நாடு. பார்த்தா கவர்மெண்ட் பஸ்ஸில் உட்கார்ந்து இருக்கிறவங்க கண்ணாடிக்கு வெளியில பார்த்துக்கிட்டே இருக்கான், டயர் நமக்கு முன்னாடி கழண்டு ஓடுமோன்னு. அந்த மாதிரி டேக் எனி டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு அரசாங்கம் அவ்வளவு மோசமாக செயல்பட்டு கொண்டிருக்கு. இன்றைய தினம் கேரளால, ஏன்னா ஒரு வாரமா தென் மாநிலங்கள்ல இந்துக்கள் வீடுகள், விவசாய நிலங்கள், கோவில்கள் வக்ஃப் போர்டுனால அபகரிக்கப்படுகிறது. இன்றைய தினம் பாத்தீங்கன்னா கொச்சின்ல கிறிஸ்தவ மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அவர்களுடைய 700 வீடுகளை எல்லாத்தையும் அபகரிச்சு முஸ்லிம்கள்ட்ட கொடுக்கணும்னு சொல்றது ராகுல் காந்தி, ஸ்டாலின். ஆகவே இந்த ஹிந்து விரோத தீய சக்திகளை புரிந்து கொண்டு ஹிந்துக்கள் செயல்பட வேண்டும்னு கேட்டுக்கிறேன். இனிமே நீங்க என்ன கேட்டாலும், அதே போல திருத்திலையும் அதே ஒரு சம்பவம் வந்திருக்கு சார். நீங்க தமிழ்நாடு பூரா இருக்கு, அதனாலதான் இப்ப நாம சட்டம் என்ன கொண்டு வந்திருக்கோம்னா, திருத்தங்கள் கொண்டு வந்தது. அது இப்ப ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில திரு ஜெகதம்பிகா பால், முன்னாள் யூபி சீஃப் மினிஸ்டர், அவர் தலைமையில ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி போட்டு, அது தமிழகத்துக்கு வந்த பொழுதும் தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் நான் பார்ட்டி சார்பாகவும் ஒரு பெட்டிஷன் டிராஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அவை இந்த வின்டர் செஷன்ல பார்லிமெண்ட்ல இந்த சட்டம் வருது. இதை எதிர்ப்பவர்கள் எல்லாம் ஹிந்துக்களின் விரோதிகள், ஹிந்து கோவில்களின் எதிரிகள்ங்கிறத ஹிந்து மக்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்ப டெப்டி சிஎம் சொன்னார் இல்லையா, அதாவது சொல்லியிருக்காரு, அதாவது இந்தியாவோட விளையாட்டு தலைநகரமா மாத்துவோம் நாங்க அப்படின்னு நேற்று செஸ் விளையாட்டுல முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காரு. இப்ப இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? தமிழக மக்களுக்கு உங்க மூலமா, ஏன்னா எல்லாருமே ஒளிபரப்புவீங்கன்ற நம்பிக்கையோட சொல்றேன், தமிழ்நாட்டுல ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி வந்ததுக்கு காரணம் ஹெச் ராஜா. ஏன்னா 2001ல நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு என்னுடைய கன்னி பேச்சில், மைடன் ஸ்பீச்சில் நான் அன்றைய முதலமைச்சர் மேடம் ஜெயலலிதா அவர்களிடம், எப்படி இன்ஜினியரிங்க்கு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, லாவுக்கு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, மெடிசினுக்கு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கோ, அது போல ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு யூனிவர்சிட்டி வேணும். காரணம், அப்பதான் லோக்கல் டேலண்ட்ஸை நாம ஐடென்டிஃபை பண்ணி நாம விளையாட்டு வீரர்களை சர்வதேச ஒலிம்பிக்கோ ஏசியாடோ அதுல நாம அதிக பதக்கங்கள் வாங்க. நீ இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதுல நாம வாங்கியிருக்கோம், அரசாங்கத்தின் நடவடிக்கையின் மூலமா பேரா ஒலிம்பிக்ல முதலிடம் வந்திருக்கோம். அதனால ஏன் காரணம் என்னன்னா, நான் ஒரு உடற்கல்வி பேராசிரியரின் மகன். காரைக்குடி அழப்பா காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷனுடைய
பேராசிரியரா என்னுடைய தகப்பனை அது சொல்ல முடியாது. காரணம் என்ன? சிந்தனையில் தெளிவு, செயல்பாட்டில் தெளிவு ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்கணும். தட் இஸ் ஆப்சென்ட் வித் விஜய். காரணம் என்ன? அவர் 5 படம் போட்டிருக்கார். ஒன்னு எங்க வீரமங்கை வேலுநாச்சியார் படம் இருக்கு. அதாவது 275 ஆண்டுக்கு முன்பாகவே ஆங்கிலேயனை போரிட்டு இழந்த சிவகங்கை சமஸ்தானத்தை மீட்டவர் வீரமங்கை வேலுநாச்சியார், பேட்ரியாட். சரி, இன்னொரு பக்கம் ஈவேரா படம் இருக்கு. ஈவேரா யாரு? 1944 சேலத்துல முதல் தீகா மாநாட்டுல தீர்மானம் போட்டாங்க, ஆங்கிலேயன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானியை ஆள வேண்டும் தீர்மானம் போட்ட வெள்ளைய கைக்கூலி ஈவேரா, தேச துரோகி. 1947 ஆகஸ்ட் 15 துக்க தினம், எல்லாரும் தங்கள் வீட்டுல கருப்பு கொடி ஏத்தணும்னு சொன்ன அந்த தேச துரோகி ஆங்கிலேய கூலி ஈவேரா படம் ஒரு பக்கம் இருக்கும், எங்க வீரமங்கை வேலுநாச்சியார் படம் ஒரு பக்கம் இருக்குமா? he is totally confused. நீங்க தேசியவாதியா இருக்க விரும்புறீங்களா, பிரிவினைவாதியா இருக்க விரும்புறீங்களா? கம் ஆன் கிளியர். அதனால பாப்போம் எதிர்காலம். ஏன்னா ஒரு குழப்பவாதியால் நிச்சயமா பெரிய முன்னேற்றம் அடைய முடியாதுங்கிறது என் நம்பிக்கை. சார், சீமான் ராஜசேகர் ரெட்டியோட இருப்போம். 1991 சிவகங்கை மாவட்ட தலைவர்ல இருந்து துவங்கி ஆல் இண்டியா செக்ரட்டரி வரை இன்னைக்கு மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கு. இந்த 35 வருஷத்துல நான் கூட்டணி பற்றி பேசியதில்லை, அதனால இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஆனா என்னோட நண்பர் ஜெயக்குமார் போற போக்குல பார்த்தா அதிமுகவோட ஒட்டுமில்லை உறவும் இல்லை எனக்கு அப்படின்னு பேசிடுவாரு. என்னென்னவோ பேசிட்டே இருக்காரு. அதனால சொல்றேன், எனக்கு அதிமுகவோட கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு நண்பர் ஜெயக்குமார் பேசிடுவாருன்னு ஒரு பயம் எனக்கு. அவ்வளவுதான். கூட்டணி பத்தி ஆல் இந்தியா என்ன கட்டளை இடுகிறதோ அதை செயல்படுத்தும் இடத்துல நான் இருக்கேன். அதனால அதை பற்றி நான் கருத்து சொல்ல மாட்டேன். தேங்க்யூ.